குட் மார்னிங் மக்களே, என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மதியம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா திங்ஸையும் எடுத்து அந்த ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுட்டு இப்போ தான் கிளம்புனாங்க. வந்து எல்லா வேலையும் இப்போ தான் முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் பார்க். யானை மேலே சவாரி போக போகிறோம். நான் இது வரைக்கும் யானை மேலே சவாரி போனதில்லை, ஃபஸ்ட் டைம் போக போகிறேன் யானை மேலே சவாரி. பார்ப்பாங்க எப்படி இருக்குன்ட்டு யானை மேலே சவாரி போகிறது. நமக்கு ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நமக்கு இங்கேருந்து அதான் அந்த பிளேஸ் போகிறதுக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. ரெடி, ஆல் செட், குட் டு கோ. ஓகேங்க, கொஞ்ச நேரம் போய்ட்டு நான் உங்களா வ்ளாக் பண்ணுறேன். இங்கேருந்து மண்ணெல்லாம் வந்து சரிஞ்சு விழுந்துருக்கு போல். அப்பாங்க சின்ன பையன்தான் வண்டி ஓட்டுறதுமே. அங்கே அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. டயர்லாம் அவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது, இருந்தாலுமே ஓட்டுறது பாருங்களேன். நான் ஃப்ரண்ட் வீல் அப்படியே தூக்குது வெயிட்டுக்கு. பா சூப்பராக தள்ளுறாங்க. எல்லாத்தையும் சூப்பராக கொட்டிட்டாங்க ஏற்றி. ஃப்ரண்ட்டில் போகிறாப்புல. நமக்கும் வழி விட்டாப்புல. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகேங்க, இப்போ நம்ம டூர்ஸ் வந்து டாப் ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். இது போகிற வழியிலே தான் நமக்கு நிறையா வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போது ஸ்டார்ட் பண்ணலாங்க நம்மளும். இதுதாங்க இப்படி தூருது மேலே. நல்ல வேலை நான் ஷூ போடலை இன்னைக்கு. ஷூ ஃபுல்லாக ஈரம், செம்ம ஈரம் வர ஷூ வர. சரிங்க, அது நான் வந்து நான் கொஞ்ச தூரம் போயிட்டு வ்ளாக் பண்ண பார்க்கலாம் மக்களே. எலிஃபெண்ட் பார்க் வந்தாச்சு, ஆனால் எலிஃபெண்ட் பார்க்குக்கு போகல. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து கேமல்கிரி. நீங்கள் கரெக்டாக வந்து மூணார்லேருந்து டாப் வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழி தான் இந்த பாயிண்ட்டுமே இருக்குது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்கும். நான் வந்து கேமல்கிரின்ட்டு எலிஃபெண்ட் பார்க்கு. ஓகேங்களா? நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன விஷயம்னா ஒரு ஆளுக்கு 800 ரூபாயா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டார்ட் பண்ணி நான் இந்த வீடியோ நான் அதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த யானை நிற்கிற இடத்துல ஒரு 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 500 மீட்டர்ஸ் போவாங்கன்னு நினைக்கிறேன். 500 மீட்ரு தான் போகிறாங்க. போயிட்டு ரிட்டன் கூட்டின்னு வந்துடுறாங்க. ஒரு ஆளுக்கு 800 ரூபா. பட் அவங்களே கொஞ்சம் அந்த பைனாப்பிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் தராங்க நம்ம கையில். வந்து அவங்களே கட் பண்ணி அது நீங்கள் வேணால் நீங்கள் அந்த யானைக்கெலாம் நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஃபீட் பண்ணலாம். நான் போகல, பட் வந்து வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துருக்கேன். நான் அட்டாச் பண்ணுறதில்ல, நீங்கள் பாருங்கள் மறக்காமல் அதையும் நீங்கள். பட் போயிருக்கலாம், ஆனால் எனக்கு கொஞ்சம் பட்ஜெட்னதுனால கொஞ்சம் நான் போக விரும்பலை. பட் பார்த்துக்கலாம் என்னங்க இருக்குது. அது மேலே போகணுன்னு தான் ஆசையாக இருந்தேன். பட் ஓகே, நம்ம வேறு என்ன ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்களேன், குதிரை வளர்க்குறாங்க. உள்ள குதிரை வளர்த்துட்ருக்காங்க நல்லா. இங்கே இருக்கிற குதிரைங்களாம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்களேன். அதுங்க நல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்குதுங்க. ஆனால் அதே நம்ம ஊரில் பாருங்கள் வேஸ்ட்டு. நம்ம ஊரில்
எல்லாம் எலும்பு தோலுமாக தான் இருக்காங்க. இங்கெல்லாம் வந்து அதுங்களுக்கு அவ்வளோ சாப்பாடு வயிறு ஃபுல்லாக தான் வச்சுருக்காங்க. குதிரையாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், அவ்வளோ நல்லாவே பார்த்துக்கிறாங்க இங்கெல்லாம். ஆனால் எங்கே நம்ம ஊரில் தாங்க அப்படி அந்த அளவுக்கு யாரும் பார்த்துக்கிறதில்ல. சில பேர் இருக்காங்க, பட் ஆனால் முக்கால்வாசி பேர் யாரும் அப்படி பார்த்துக்கிறதில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மாடுப்பட்டி டேம் போகிறோம். டேம் போயிட்டு அங்கே போட்டிங் இருக்குது. அங்கே போட்டிங் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். போட்டிங் ஆச்சு பார்ப்போம் எக்ஸ்பென்சிவாக இல்லையான்ட்டு. நான் ஏன் வந்து எலிஃபென்ட் பார்க் அவாய்ட் பண்ணால், சரி போட்டிங் போகலாம், போட்டிங் போனால் கொஞ்ச நாள் நம்ம கொஞ்சம் வந்து டைம் கிடைக்கும், அதனால தான் சரி அது நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன். சரி போட்டிங் போவோம் நம்ம அப்படின்ட்டு தான். பா அவ்வளோ பெரிய மலைங்க. இங்கெல்லாம் கீழே ஃபுல்லாக மரம் வந்துருக்கு போல். அதெல்லாம் வெட்டி அப்படியே வச்சுருக்காங்க அந்த மரத்தெல்லாம். நான் திரும்ப வளர்த்துக்கு போல். அப்படியே பாருங்கள், மேகம் அப்படியே வந்து மேலே இறங்குது. நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். நான் 3 இயர்ஸ், ஆமாம் 3 வருஷம் இருக்கும் லாஸ்ட்டாக வந்தப்போ. ஆனால் நான் வந்த டைம்லலாம் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். ஸோ நான் இந்த ஆகஸ்ட் டைம் போல் வந்தேங்க. அப்போ இந்த பீக் மான்சூனுங்களா உங்களுக்கு, அந்த டைமில் வந்தேன். அப்போ நல்ல இது தான். அப்போ இங்கே ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். அப்போ சரிங்க, அடுத்த லொக்கேஷன் போயிட்டு நான் வந்து கவர் பண்ணுறேன், பார்ப்போம். கோப்ரோ பவர் ஆஃப். மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்பீட் போட் போக போகிறோம். ஸ்பீட் போட் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருக்கு வந்து 1200 சம்திங் ஏதோ வாங்கினாங்க. அந்த போட்டில் வந்து 5 பேர் வரைக்குமே போகலாம் அதில். ஆனால் பட் நாங்கள் 2 பேர் தான் இதில் போக போகிறோம். ஸ்பீட் போட் காட்டுறேன் பாருங்கள். ஓகே மக்கள், ஸ்பீட் போட் பார்த்தீங்கன்னா வந்து அது எங்கேயும் போயிடுச்சு. நம்ம அங்கே வந்து போகிறதுக்குள்ளே இந்த வர கிட்ட வரும். சரி, இப்போ நானே அதில் தான் போக போகிறேன். நான் போகும்போது உங்களை வ்ளாக் பண்ணி காட்டுறேன், பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். மக்களே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட்டில் போக போகிறேன். இது பாருங்கள், எதுவும் அந்த மேலே வர மாட்டி விட்ருக்காங்க வர சேஃப்டிக்கு. போட் நிற்கிது. போட்டில் பெட்ரோல் காலியா? போட்டில் பெட்ரோல் ஊற்றுறாங்க. மக்களே கூப்பிட்றாங்க. அதில் எப்படி போச்சு? இது போடல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்பீட் போட்டில் போயிட்டுருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது.